அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நம்ம போன பதிவில் வந்து நம்ம ஃபத்தஹா, கஸ்ரா, தொம்மா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குர்ஆன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்குள்ளே வந்து நம்ம குர்ஆன் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே அந்த குர்ஆன் கிளாஸில் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். வீடியோ எல்லாத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ எல்லாமே வந்து அனலிட்டிக்ஸில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் டியூரேஷன் வந்து 1.25 தான் காமிக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ மார்க்க கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகம் அப்படின்றது அழியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மறுமையில் நமக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இந்த டைமு. ஸோ இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வீடியோக்காக நான் பேசலை. ஓகேவா? ஸோ ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால் மார்க்க கல்விக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா அப்போ எந்த நிலமையில நம்ம இருக்கோம் அப்படின்றத ஒருவரும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுக்கணும். ஸோ நம்மக்கிட்டே கேள்வி கேட்டுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்கள் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்குமார்கள் தங்களோட ரெக்கைகளை விரித்து உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மலக்குமார்கள் உங்களை வந்து இந்த நிலமையில் இந்த அடியான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியானை பற்றியும் வந்து மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட போய் சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இந்த முறையில் இந்த அடியான் வந்து இந்த கல்வியை கற்றுக்கிறதுக்காக அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசூலா ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்க கல்வியை கற்றுக்கிறதுக்கு யார் வந்து செல்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா சொர்க்கத்துடைய பாதையை வந்து அல்லாஹ் லேசாக்குறான், சொர்க்கத்தோட பாதையை வந்து சுலபமாக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ ஒரு விஷயத்தை எவ்வளோ ஒரு நன்மையான காரியத்தில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்றது கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மார்க்க விஷயங்களை கற்றுக்கணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து குர்ஆன் ஓத தெரியாமல் எனக்கு வந்து இது தஜ்வீத் முறைப்படி நான் கற்றுக்கணும். ஸோ எத்தனையோ நான் குர்ஆன் கிளாஸ் என்கிட்ட வந்து பேசுகிறவங்க எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. ஸோ நான் நிறைய இடத்துல நான் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு கரெக்டான அமையலை. ஸோ உங்ககிட்ட கிடச்சிச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி ஓகே, எத்தனையோ மக்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, ஓதணும்னு கற்றுக்கிறதுக்கு இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய மக்களுக்கு நம்மளோட கல்வி வந்து பயனளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முயற்சி எடுத்து நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறோம். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பகிர்றேன். இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்களும் இந்த பதிவை வந்து முழுசாக பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம் அப்படின்றது கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்போ தான் புரியும். சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் வந்து குர்ஆன் நல்லாவே ஓத தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி விஷயத்தில் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம பேசிக்காக ஹரக்கத்து வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து துணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் சேஞ்ச் பண்ணி புதுசாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் கவனமாக கண்டிப்பாக ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நோட் மாதிரி போட்டு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு கல்வி. ஓகேவா? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸே வந்து பெண்களுக்காக நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுப்போம். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு தான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ மறுமையில் வந்து நம்ம யாருக்காக ஓடுறோமோ எதுவுமே வந்து பயனளிக்க போகிறது கிடையாது. நமக்காக என்ன விஷயத்தை சேர்த்து வச்சுருக்கோமோ இந்த உலகத்தில் அதுதான் நமக்கு மறுமையில் பயனளிக்கும். அதில் முக்கியமான ஒரு விஷயமா குர்ஆன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் எத்தி வைக்கிறவங்க தான் உங்களில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி மொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக? ஸோ அது மட்டும் இல்லாமல் குர்ஆனில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஓதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை வந்து கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். ஓகேங்களா? ஸோ நன்மையை வந்து நம்ம கொள்ளையடிக்கிறதுக்கு எந்தெந்த முறையில் வந்து எளிமையான முறையில் இருக்கோ ஸோ அந்தந்த முறையில் நம்ம என்ன பண்ணணும், நன்மையை கொள்ளையடிக்க முயற்சி செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஆர்வமாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாடம் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடம் 9 பயிற்சி 1. ஸோ அதாவது இப்போ நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். தமிழில் கிராமர்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். குறில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா நார்மலாக வந்து இப்போ க அப்படின்னு சொல்லியிருக்கா, இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே கா பக்கத்தில் துணைக்கால் போட்டாங்க அப்படின்னா இந்த எழுத்தை நம்ம என்ன சொல்லுவோம், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இதை க அப்படின்னு சொல்லி படிக்கணும், இதை கா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்த பாடங்களை வந்து நம்ம குறிலா அ ப த இ பி தி உ பு து அப்படின்னு சொல்லி குறில் எழுத்துக்களாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கா கா எப்படி ஓதுவோமோ அதே மாதிரி ஆ பா தா அப்படின்னு சொல்லி நீட்டி ஓத போகிறோம். ஏன் எப்படி வந்தால் இது வந்து பாசிபிள்? ஸோ எதுக்காக நம்ம நீட்டி ஓதுறோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த பயிற்சி 1 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு லெட்டருக்கு பக்கத்துலையும் அலீஃப் அப்படின்றது துணை எழுத்தாக கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ்ட்ரா லெட்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த அரபி எழுத்துக்களுக்கு பக்கத்தில் இந்த அலீஃப் ஃபஸ்ட்டு துணை எழுத்துக்கள் அப்படின்றத 3 எழுத்துக்கள் வரும்.
ஓகேங்களா. ஒன்று அலிஃப் வந்து துணை எழுத்தாக வரும், யா வந்து துணை எழுத்தாக வரும், வாவ் வந்து துணை எழுத்தாக வரும். நல்ல கவனமாக நோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்து கற்றுக்க மாட்டோம், கண்டிப்பாக கற்றுக்க மாட்டோம். ஸோ ஏதோ ஆன்னு படிக்க சொன்னாங்க, பான்னு படிக்க சொன்னாங்க, ஸோ இதுதான் விளக்கம் அப்படின்றது நம்ம தெரியாமல் கற்றுட்டு இருப்போம். சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்கிற ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கூடவே நான் வந்து பயிற்சிகள் எல்லாமே கொடுப்பேன். ஸோ எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காலவராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியல, இன்னும் வேறு ஏதாவது கற்றுக்கணும், டேரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோலேயே நான் வந்து கண்டிப்பாக நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட டவுட் கேட்கலாம், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா, இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு பக்கத்துலையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிஃப் வந்து துணை எழுத்தாக வந்திருக்கு. ஸோ அப்போ 3 எழுத்து துணை எழுத்தாக வரும்னு சொன்னேன். ஒன்று வந்து அலிஃப் வரும், இன்னொன்று வந்து யா வரும், இன்னொன்று வந்து வா வரும். ஓகேங்களா. ஸோ இந்த துணை எழுத்துக்களே ஸோ எதை வச்சு பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரக்கத்தை வச்சு பேஸ் பண்ணி வரும். ஹரக்கத்னா என்ன சொல்லியிருக்கேன், அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய குறியீடை பற்றி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹரக்கத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து இந்த ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி ஹரக்கத் வந்திருக்கு இல்லையா. ஸோ அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய இந்த குறியீடை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபத்தஹா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபத்தஹாக்கு பக்கத்தில் என்ன துணை எழுத்தாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிஃப் வந்து துணை எழுத்தாக வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா இந்த இடத்துல அலிஃப் தானே வரும், என்ன இங்கே வந்து ஹம்சா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அலீஃபும் ஹம்சாவும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ அலீஃபு ஹம்சா தனிப்பட்ட முறையில் தான் இதுங்களோட பேர் வந்து வேறையே தவிர மற்றபடி ஹரக்கத் கொடுக்கும்போது அலிஃப் ஃபத்தஹாவும் ஆ தான் நம்ம சொல்லுவோம், ஹம்சா ஃபத்தஹாவும் ஆ தான் சொல்லுவோம். அலிஃப் கஸ்ரா ஈ தான் சொல்லுவோம், ஹம்சா கஸ்ரா ஈ தான் சொல்லுவோம். அலிஃப் தம்மா ஊ தான் சொல்லுவோம், ஹம்சா தம்மா ஊ தான் சொல்லுவோம். சரிங்களா. ஸோ உச்சரிப்பு அப்படின்றது எதில் வந்து மாறாது, ஹரக்கத் கொடுக்கும்போது அதனுடைய உச்சரிப்பு ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ அலிஃபை தான் துணை எழுத்தாக இந்த இடத்துல போட போகிறோம். அப்போ இங்கேயும் ஒரு அலிஃபுக்கு கொடுத்துட்டு இங்கேயும் துணை எழுத்தாக அலிஃபாக கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும், 11 மாதிரி இருக்கும் இல்லையா, கன்ஃபியூஸ் ஆயிரும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹம்சாவை கொடுத்துட்டாங்க. ஹம்சாவை கொடுத்து அலிஃபை துணை எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா ஹம்சா அலிஃப் ஃபத்தஹா ஆ அப்படின்னு சொல்லி ஓதணும். ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஹம்சா அலிஃப். ஸோ நான் ஹரக்கத் சொல்லலை, ஹம்சா ஃபத்தஹா ஆன்னு சொல்லாமல் நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஹம்சா அலிஃப் ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனாக ஹரக்கத்தை சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதனுடைய உச்சரிக்கும் முறை இப்படி தான் படிக்கணும் நம்ம. சரிங்களா. ஹம்சா அலிஃப் ஃபத்தஹா ஆ, பா அலிஃப் ஃபத்தஹா பா, தா அலிஃப் ஃபத்தஹா தா, சா அலிஃப் ஃபத்தஹா சா, ஜீம் அலிஃப் ஃபத்தஹா ஜா, ஹா அலிஃப் ஃபத்தஹா ஹா, லைட்டாக தொண்டையில் காற்று வர மாதிரி ஹா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹா அலிஃப் ஃபத்தஹா ஹா, தால் அலிஃப் ஃபத்தஹா தா அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ அடுத்தது தா, ரா, ஜா, சா, ஷா, சா, துவா, 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 ஆ, கா, ஃபா, ஆ, கா. இது வந்து எல்லாருமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம் அலீஃப் தான். ஓகேவா. லாம் அலீஃப். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம லா அப்படின்னு சொல்லி தான் நீட்டி படிக்கணும். குர்ஆனில் எப்போவுமே இந்த மாதிரி தான் லா போட்டிருப்பாங்க. நிறைய பேர் இதை வந்து ஹா ஹா அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. இது ஹா கிடையாது. சரிங்களா. லா அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கணும். அடுத்தது மா, நா, ஹா, வா, யா. ஓகேங்களா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் கூட சேர்ந்து படிச்சிருப்பீங்க அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம புதுசாக கற்றுக்கிட்ட பாடம் என்ன, அரபி எழுத்துக்களுக்கு பக்கத்தில் துணை எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, அரபி எழுத்துக்களுக்கு பக்கத்தில் துணை எழுத்துக்களாக வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதை நீட்டி படிக்கணும். ஓகேங்களா. ஃபத்தஹா அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் துணை எழுத்தாக எது வரும்னு சொல்கிறாங்க, அலிஃப் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஆ பா அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அடுத்தது பயிற்சி 2. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 2 லெட்டராக கொடுத்துருப்பாங்க, 3 லெட்டராக ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த லெட்டருக்கு பக்கத்தில் அலிஃப் வந்து துணை எழுத்தாக வந்திருக்கோ அந்த லெட்டரை மட்டும் நீட்டிட்டு துணை எழுத்து வராத லெட்டரை நீட்டாமல் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா. அவுது பில்லாஹி, மறந்துட்டேனே ஃபஸ்ட்டு அவுது பில்லா சொல்லலை. ஓகே. ஸோ எப்போவுமே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதை நம்ம எப்படி படிக்கணும், தா அலிஃப் ஃபத்தஹா தா அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கணும். சரிங்களா. அடுத்தது லாம் அலிஃப் ஃபத்தஹா லா, மா, யா அப்படின்னு சொல்லி ஓதிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 லெட்டர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும்,
அலிஃப் கஸ்ரா இ, தா அலிஃப் ஃபதஹா தா, இதா அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? தா லா மா யா, இதை படிச்சுட்டோம் தனியாக. இப்போ வந்து 2 லெட்டர் ஜாயின் பண்ணி இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன சொல்கிறோம்? அலிஃப் கஸ்ரா இ, தால் அலிஃப் ஃபதஹா தா, இதா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். சரிங்களா? அடுத்தது அலா அப்படின்னு சொல்லி படிக்கணும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் இந்த ஆவை நீட்டலை, லாவை மட்டும்தான் நம்ம நீட்டுறோம். அலா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஃப் பத்தஹா க அப்படின்னு இருக்குது. இது நார்மலாக கே தான் சொல்லணும், கா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த காஃப் பக்கத்தில் எந்த ஒரு அலிஃபும் வரலை. சரிங்களா? அதனால் க மா கமா அப்படின்னு சொல்லி ஓதணும். இந்த இடத்துல மாவை நீட்டணும். ஓகேங்களா? நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஓதுற எல்லாருமே இந்த எழுத்துக்கள் வரும்போது, துணை எழுத்துக்கள் வரும்போது நிறைய மிஸ்டேக் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன். நீங்கள் கவனமாக நோட் பண்ணணும். எந்த எழுத்துக்கு பக்கத்தில் அலிஃப் வருதோ அந்த எழுத்தை மட்டும் இந்த பயிற்சியில் நீங்கள் நீட்டுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பயிற்சி, இந்த பாடம் மட்டும்தான் அலிஃப் வந்து துணை எழுத்தாக வந்தால் நீட்டுங்கன்னு சொல்லுவேன். ஸோ போக போக அடுத்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? யா சொல்லியிருக்கேன், வாவ் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த பாடத்தில் என்ன, அலிஃப் வந்து துணை எழுத்தாக வருது. ஸோ எந்த எழுத்து பக்கத்தில் அலிஃப் வருதோ அந்த எழுத்தை நீட்டி படிக்கணும். அதில் மட்டும் கவனமாக பாருங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ. இது வந்து ஹா தொம்மா ஹூ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து மீம் அலிஃப் ஃபதஹா மா அப்படின்னு இருக்குது. ஹூ மா அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேங்களா? ஒரு லைன் ஃபுல்லாக புரிஞ்சிச்சா? தா லா மா யா இதா இதா, அலா அலா, கமா கமா, ஹூமா ஹூமா அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? அடுத்தது லாம். நல்லா கவனிக்கணும். குரான்லேயும் இதே மாதிரி தான் வரும். நிறைய பேர் இது வந்து தெரியாமல் என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க. இது வந்து என்னென்னா லாம். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி போன பதிவுலலாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது லாம் அப்படின்றது தான் பக்கத்தில் இருக்க லெட்டரோட ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? அலிஃப் அப்படின்றது இந்த பக்கத்தில் இருக்க லெட்டரோட ஜாயிண்ட் ஆகவே ஆகாது. அது ஃப்ரண்ட்டில் இருக்க லெட்டரோட தான் அலிஃப் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அலிஃபுக்கு பின்னாடி இந்த லெட்டரும் இல்லை, அலிஃப்க்கு முன்னாடி தான் லெட்டர் இருக்குது. ஸோ அதோட தான் அலிஃப் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது பேக்கில் இருக்க லெட்டரோட ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம் அது லாம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை ஃபஸ்ட்டு தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்போவுமே எந்த லெட்டராவது எந்த லெட்டருக்கு பக்கத்துலையாவது ஒன் மாதிரி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக லாம்னு படிங்க. சரிங்களா? லாம் ஃபத்தஹா ல அப்படின்னு படிச்சிடணும். இது வந்து ஹா அலி ஃபத்தஹா ஹா ல ஹா அப்படின்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ல நா ல நா, காஃப் கஸ்ரா கி, நூன் அலி ஃபத்தஹா நா கீனா. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இதுவும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு லெட்டர். ஓகேங்களா? அடுத்தது அந்த ஸ்லாண்டிங்க்கு கீழே ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லெட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்லாண்டிங்க்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்ம நூன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு ஹின்ஸுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப் போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சு, அப்போ பக்கத்தில் ஐஃபன் போட்டு நூன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் குரான்லாம் நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நூன் நூன் ஃபத்தஹா ந அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இதை வந்து ஜீம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப் போட்டு கீழே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஜீம் அப்படின்னு சொல்லி நம்ம போன பதிவுலாம் சொல்லியிருப்போம். ஸோ ஜீம் அலி ஃபத்தஹா ஜா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்போ ந ஜா அப்படின்னு சொல்லி படித்தா அது கரெக்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நூன் ஃபத்தஹா ந, மீம் அலி ஃபத்தஹா மா ந மா, ஸ்வாத் ஃபத்தஹா ஸ்வ, ஃபா அலி ஃபத்தஹா ஃபா ஸ்வஃபா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது தால் ஃபத்தஹா த, நூன் அலி ஃபத்தஹா நா த நா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து முன்னாடி இருக்க லெட்டர். இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்ணாங்க, செகண்ட் லெட்டருக்கு தான் அலிஃபுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டருக்கே அலிஃப் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது, காஃப் கொடுத்துருக்காங்க. காஃப் பக்கத்தில் அலிஃப் இருக்கிறதுனால இதை கா அப்படின்னு சொல்லி நீட்டி மீம் ஃபத்தஹா ம, கா ம அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேங்களா? லஹா லனா கினா நஜா நமா சொஃபா தனா காம அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேங்களா? 2 லைன் நம்ம தரவு பண்ணிட்டோம். அடுத்தது 3வது லைன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான். காஃப் அலி ஃபத்தஹா கா, லாம் ஃபத்தஹா ல, கால அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது ஜா அலி ஃபத்தஹா ஜா, தால் ஃபத்தஹா த, ஜா த அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது காஃப் அலி ஃபத்தஹா கா, தால் ஃபத்தஹா த, காத அப்படின்னு சொல்லி படிக்கணும். இந்த மாதிரி எஸ் போட்டாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அது இந்த மாதிரி காஃப் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த காஃப் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது சீன் அலி ஃபத்தஹா சா, ரா ஃபத்தஹா ர, சார அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது ஐன் ஃபத்தஹா அ, ஃபா அலி ஃபத்தஹா ஃபா அஃபா அப்படின்னு சொல்லி படிக்கணும்.
தா அலி ஃபத்தஹா தா, பா ஃபத்தஹா ப, தா ப அப்படின்னு சொல்லி படிக்கணும். மா த, மா த, ஃபா த. ஓகேங்களா? அப்போ கால, ஜாத, காத, சார, அஃபா, தாப, மாத்த, ஃபாத்த அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது காப, கைன் அலி ஃபத்தஹா கா, பா ஃபத்தஹா ப, காப. ஹ அலி ஃபத்தஹா ஹா, லாம் ஃபத்தஹா ல, ஹால. ஜா அலி ஃபத்தஹா ஜா, கைன் ஃபத்தஹா க, ஜாக. துவா அலி ஃபத்தஹா துவா, காஃப் ஃபத்தஹா க, துவாக. காஃப் அலி ஃபத்தஹா கா, நூன் ஃபத்தஹா ந, கான. இப்போ 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க. லாம் ஃபத்தஹா ல, காஃப் தம்மா கு, லகு, மீம் அலி ஃபத்தஹா மா, ல கு மா, லகுமா அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேங்களா? லாவையும் நீட்டக்கூடாது, கூவையும் நீட்டக்கூடாது, மாவை மட்டும் நீட்டி லகுமா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹாக்கு மேலே 1 மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறோம். இது வந்து லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். லாம் ஃபத்தஹா ல, ஹா தம்மா ஹூ, லஹூ, மீம் அலி ஃபத்தஹா மா, லஹூமா அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மீம் அலி ஃபத்தஹா மா, இது வந்து 1 மாதிரி போட்டிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து லாம், லாம் ஃபத்தஹா ல, மா ல, ஹா அலி ஃபத்தஹா ஹா, மா லஹா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம துணை எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் நியூவாக. ஸோ அதில் துணை எழுத்துக்கள் அப்படின்றத அலிஃபை நம்ம ஃபஸ்ட்டாக இப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த அலிஃபும் எப்போ துணை எழுத்தாக வரும்? ஃபத்தஹா அப்படின்ற ஹரக்கத்துக்கு பின்னாடி கொடுக்கும்பொழுது அலிஃப் வந்து துணை எழுத்தாக வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எந்த இடத்துல எந்த லெட்டருக்கு துணை எழுத்து வருதோ அந்த லெட்டரை மட்டும் நீட்டி துணை எழுத்து வராத எழுத்தை நம்ம நீட்டாமல் படிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ குரான் கிளாஸில் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது வந்து பயிற்சி 3 அண்டு 4 வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பேஜ் நல்லா தெரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பயிற்சி 3 நல்லா காட்டிடுறேன். ஸோ இந்த பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக எடுத்துருங்க. சரிங்களா? எடுத்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பயிற்சி 4 சரிங்களா? ஸோ இந்த பயிற்சி 4 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 பயிற்சியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஓதி வச்சுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓத தெரியல அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் தரோவாக ஓதிட்டேன் அப்படின்னாலும் ஒரு தம்ஸ் அப் நான் ஓதிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணிடுங்க இன்ஷால்லா. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ நீங்கள் கரெக்டாக ஓதிருக்கீங்களா அப்படின்றதுக்கு நான் அடுத்த வீடியோவில் இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போடுறேன் இன்ஷால்லா. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.